எல்லாரும் சொல்லுங்க. க ம இல் கமல். க ம இல் கமல். போச்சு. மே கம் இன் மேம்? நோ. ப்ளீஸ் மேம். உங்களுக்கு தெரியாதா, லேட்டா வர ஸ்டூடெண்ட்டுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஐ எம் சாரி மேம். ஆக்சுவலி அது வந்து நான் வரும்போது ஸ்கூல் பஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு. பொய் சொல்லக்கூடாது சூர்யா அப்பா. நீங்க ஸ்கூலுக்கு உங்க காரை ஓட்டிட்டு தானே வருவீங்க. நீங்க 2 மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க தெரியுமா உங்களுக்கு? அதனால நீங்க இப்ப வெளியே தான் நிக்கணும், புரியுதா? ப்ளீஸ் மேம், இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன். ஓகே, ஆனா இனிமே லேட்டா வந்தீங்கன்னா காதை திரிடுவேன்னு சொல்லுமா. நோ நாய்ஸ் இன் தி கிளாஸ். நவ சிட். தேங்க் யூ மேம். தேங்க் யூ வெரி மச். பாட்டி, நீங்களே எங்க கூட வந்து விளையாடுங்க. இப்போ முதல்ல நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்டா செல்லம். அதுக்கப்புறம் பாட்டி உன் கூட விளையாடுறேன். மேடம், இன்னைக்கு என்ன கிளாஸ் நடத்த போறீங்க? ஒன்னும் சொல்லி கொடுக்க மாட்டேன், கிளாஸ் முடிஞ்சது. அனன்யா, நான் சொல்றத கேளு. நான் பாத்துக்கிறேன். ஹாய், எப்படி இருக்க? பக்கத்துல எல்லாரும் இருக்காங்களா? ஆமா, ஏ? சரி, அப்படின்னா நான் அப்புறமா கால் பண்றேன். ஒரு நிமிஷம் லைன்ல இரு. ஹலோ ஹலோ. தெரியல, ஏதோ நெட்வொர்க்ல ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ராகுல், அந்த ஒரு வேலையில நிமிஷம். முடிச்சிட்டியா? இன்னும் இல்லம்மா. அர்ச்சனா, இப்ப சொல்லு. யாரும் கூட இல்ல. இப்பதான் கார்த்திக்க பார்க்க டாக்டர் வந்தாரு. டாக்டர் என்ன சொன்னாங்க? கார்த்திக்கு பிளட் கிளாட் ஆயிருக்குன்னு டாக்டர் சொன்னாரு. 4 வருஷம் இவர் இப்படியே இருந்தாலும் ஏதோ ஒரு நம்பிக்கை, தைரியம் இருந்தது. கார்த்திக்கோட இந்த நிலைமை முன்னேறலனாலும் மோசமாகாம நிலையா இருந்தது. ஆனா இப்ப இப்படி ஆயிடுச்சு வந்தனா. திடீர்னு அவருக்கு இப்படி. நேத்துதான் எல்லாம் சரியாயிடுன்னு மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது. ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆகுது? கடவுள் தன்னை நம்புறவங்கள சோதிச்சு பாக்குறாரு அர்ச்சனா. மத்தவங்களை விட உன்னதான் அதிகமா சோதிக்கிறாரு. எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் இவன் நம்பிக்கையோட தான் இருக்காளா இல்ல நம்பிக்கையை இழக்கிறாளான்னு கடவுள் சோதிச்சு பாக்குறாரு. அர்ச்சனா, நீ எதுக்கும் மனசு தளர்ந்துராத, நம்பிக்கையோட இரு. நீ சொல்றது கரெக்ட் தான் வந்தனா. என்னோட இலக்கு அடையிற வரைக்கும் நான் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். எந்த நிமிஷமும் நிக்கவும் கூடாது, பின்வாங்கவும் கூடாது. ப்ளீஸ் அர்ச்சனா, தைரியமா இரு. பை. நீ என் ராஜகுமாரி தானே? என்ன விஷயம்னு தாத்தா கிட்ட சொல்ல மாட்டியா? பாட்டி என் கூட ஏன் விளையாட மாட்டேங்கிறாங்க? இல்லம்மா, அது வந்து பாட்டி பூஜை பண்ண போறாங்கல்ல. ஆனா இன்னைக்கு டுக்கு வந்தப்ப மட்டும் ரொம்ப ஜாலியா விளையாடினாங்க. பூஜைல கூட அவனதான் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டாங்க, என்னையும் உட்கார வைக்கல. நான் என்ன கேட்டாலும் உடனே அவங்க பூஜைக்கு அப்புறமா சொல்றேன்னு சொல்லிடுறாங்க. நான் அவங்க கிட்ட பேச மாட்டேன், இல்ல யார்கிட்டயுமே பேச மாட்டேன். அனன்யா, என்னங்க, நான் கோவிலுக்கு போறேன். கார் எடுத்துட்டு போவா? ஒரு நிமிஷம் ராதிகா. சொல்லுங்க. அது வந்து எல்லாரும் குழந்தைங்கள கடவுளோட மறு உருவம்னு சொல்றது நம்புறல்ல? ஆமாங்க. அப்படின்னா கொஞ்ச நேரத்தை நீ நம்ம வீட்டில் இருக்கிற கடவுளுக்கும் ஒதுக்கலாம்ல? அனன்யாவும் சந்தோஷப்படுவா.